குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த எபிசோட்டிலே மூலத்திரிகோணம் என்கிற தலைப்பிலே பார்க்க இருக்கிறோம். ஜோதிடத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தை மூலத்திரிகோணம் என்கிற தலைப்பு இடம்பெற்றிருக்க. 12 ராசி கட்டத்திலும் 12 லக்னம் அமையும். மேஷம் தொடங்கி மீனம் வரையிலும் 12 கட்டத்திலே உங்களுடையது எது வேண்டுமானாலும் லக்னமாக இருக்கட்டும். அதிலே 1, 5, 9 என்கிற இடங்கள் லக்னம். லக்னத்திலிருந்து 5ஆம் இடம், 5ஆம் இடத்திலிருந்து 9, 1லிருந்து 5, 5 கட்டம், 5லிருந்து 9, 5 கட்டம், 9லிருந்து லக்னம் 5 கட்டம். எப்படி எண்ணினாலும் 5வது கட்டம் திரிகோணமாக வரும். இதற்கு மூலத்திரிகோணம் என்று பெயர். உதாரணமாக மேஷம் ஒருவருக்கு லக்னம் என்று வைத்துக் கொண்டால் சிம்மமும் தனுசும் மூலத்திரிகோணமாக வரும். 5, 9, 1, 5, 9. இப்ப தனுச 1 வச்சுக்கிட்டா மேஷம் 5, சிம்மம் 9. சிம்மத்தை 1 வச்சுக்கிட்டா தனுசு 5, மேஷம் 9. இப்படி 1, 5, 9 என்பதாக கணக்கிட்டிருக்கிறார். உங்கள் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக இன்னொரு உதாரணம் சொல்லுகிறேன். ரிஷபம் ஒருவருக்கு லக்னம் என்றால் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த 3 மூலத்திரிகோணமாக அமையும். அதுபோலத்தான் மிதுனம் என்று வைத்துக் கொண்டால் துலாம், துலாத்திலிருந்து 5வது இடம் 1, 2, 3, 4, 5 கும்பம், கும்பத்திலிருந்து 5வது இடம் கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம். இப்படி இவ்வாறுதான் 12 எண்ண வேண்டும். மூலத்திரிகோணம் என்றால் லக்னம், 5ஆம் இடம் பாக்யஸ்தானம், 9ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், பிதுஸ்தானம். 5ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம், லக்னம் என்பது நீங்கள், 9ஆம் இடம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களை பற்றி பூர்வ புண்ணியஸ்தானம் என்றுதான் அதற்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இதே 1ஆம் இடத்தை விதி, இதுதான் விதி. நீங்கள், உங்கள் ஆத்மா, உயிர், ஜீவன், இந்த 1ஆம் இடத்தை விதி என்று வைத்துக் கொண்டால் 5ஆம் இடத்தை மதி என்று சொல்லுவார்கள், 9ஆம் இடத்தை கதி என்று சொல்லுவார்கள். விதி, மதி, கதி. இது ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். இந்த கிரகங்களை நாம் கட்டமிட்டு காட்டியிருக்கிறோம். ஆனாலும் இது உண்மையில் எப்படி செயல்படுகிறது என்றால் கதிர்வீச்சு. ஒரு ஜோதிடர் கூட ஒரு ரிஃப்ளெக்டரை வச்சு காட்டியிருக்கார். இங்க ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி, இங்க ஒரு கண்ணாடி வச்சா இது ஒண்ணுக்கொண்ணு ரிஃப்ளெக்ஷன் ஆகக்கூடிய இடமாக இருக்கிறது. இதை நாம் விஞ்ஞானத்தின்படி தமிழிலே கதிர்வீச்சு, கிரகத்தினுடைய கதிர்வீச்சு விழக்கூடிய பகுதி என்று நாம் சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த 12 ராசியிலும் ஆட்சி வீடுகள் இருக்கின்றன. மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி, ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி, மிதுனத்திலே புதன் ஆட்சி, கடகத்திலே சூரியன் ஆட்சி, சிம்மத்திலே கடகத்திலே சந்திரன் ஆட்சி, சிம்மத்திலே சூரியன் ஆட்சி, கன்னியிலே புதன் ஆட்சி, சுக்கிரன் துலாத்திலே ஆட்சி, விருச்சிகத்திலே செவ்வாய் ஆட்சி, தனுசிலும் மீனத்திலும் குரு ஆட்சி, மகரத்திலும் கும்பத்திலும் மீனம் ஆட்சி. இது ஆட்சி வீடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது.
ராகு கேதுவுக்கு ஆட்சி வீடுங்கிறதுக்கு இல்லை. விருச்சகத்திலே உச்சம் பெறுவார். ராகுவும் சரி கேதுவும் சரி விருச்சகத்திலே உச்சம் பெறுவார், ரிஷபத்திலே நீச்சம் பெறுவார். ஆதியில் 7 கிரகங்கள் தான் இருந்தன. இந்த பார்க்கடலை கடைந்து அமுதம் பெற்ற கதை என்று புராணங்களிலே சொல்லப்படுகிறது அல்லவா. அந்த ராகு கேதுவுக்கு அமிர்தத்தின் தொடுதல், ஸ்பரிசம், அவங்க சாப்பிடல, நாவிலே பட்டவுடனே கழுத்தது பட்டு தலைபாகமும் கேதுவாகவும் உடல் பாகம் ராகுவாகவும் ஆயிற்று என்று சகல புராணங்களும் சைவ வைணவ புராணங்கள் ஒத்துக்கொள்ளுகின்றன. இப்போ எந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் வெளிப்படும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு கிரகம் இருக்கிறது என்றால், ஒரு ஸ்தானம் இருக்கிறது என்றால், அந்த காரகன் எந்த ஸ்தானம் ஏறி எந்த பாவகம் ஏறி என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். இது ஜோதிட விதி. இப்போ பொதுவா சூரியன் இருப்பதாக வைத்துக் கொள்வோம். சூரியனுக்கு சிம்மத்திலே முழு சக்தி இருக்கு. என்ன, அவருக்கு வேறு வீடு இல்லை, ஒரே வீடு. சந்திரனுக்கு கடகத்தில் ஆட்சி வீடு என்றாலும் அவர் தனக்கு 11ஆம் இடமான ரிஷபத்திலே ரோகிணியினுடைய வீட்டிலே தான் உச்சம் பெறுகிறார். அந்த உச்சம் பெறுகிற வீடுகள் கூட மூலத்திரிகோணத்தை அடைகின்றன என்று ஒரு ஆய்வு செய்கிறது. அடுத்தது புதன். புதன் வங்கியில கன்னியில ஆட்சியும் பெறுகிறார், உச்சமும் பெறுகிறார். மிதுனத்தை காட்டிலும் பவர் புதனுக்கு கன்னியில் தான். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் மேஷத்திலேதான் அதிக காரகத்துவம், அவருடைய காரகத்துவம் வெளிப்படும். இரத்த காரகன், சகோதர காரகன், பூமி காரகன் என்கிற பெயரெல்லாம் செவ்வாய் கொண்டு மேஷமும் விருச்சகமும் அவருடைய வீடுதான் என்றாலும் மேஷத்திலே தான் அவருடைய காரகத்துவம் அதிகமாக வெளிப்படுகிறது. அடுத்தது குரு. குருவுக்கு 2 வீடு இருந்தாலும் தனுசிலே தான் அவருக்கு காரகத்துவம் அதிகமாக தெரிகிறது. அடுத்தது சுக்கிரன். சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம் என்ற 2 வீடுகள் இருந்தாலும் துலாத்திலே தான் அவருடைய காரகத்துவம் அதிகமாக வெளிப்படுகிறது. அடுத்தது சனி. மகரம் கும்பம் என்கிற 2 வீடுகள் இருந்தாலும் கும்பத்திலே தான் சிறப்பு பெறுகிறது காரகத்துவம். இப்போ இன்னொன்னு, இந்த உச்சம் பெறுதல்னு ஒன்று சொல்றோம் இல்லையா. மேஷத்துல சூரியன் உச்சம், சந்திரன் ரிஷபத்துல உச்சம், மிதுனத்துல யாரும் உச்சம் இல்லை, கடகத்துல குரு உச்சம், சிம்மத்துல யாரும் உச்சம் இல்லை, கன்னியில புதன் உச்சம். அதே மாதிரி துலாத்திலே சனி உச்சம், விருச்சகத்திலே ராகு கேது உச்சம், தனுசிலே யாரும் ஆட்சி உச்சம் இல்லை, குரு மட்டும் ஆட்சி பெறுகிறார். மகரத்திலே சனி உச்சம் பெறுகிறார். அடுத்தது சுக்கிரன் மீனத்திலே உச்சம் பெறுகிறார். இப்படி 12 கட்டாங்கல. சில வீடுகளிலே இந்த 7 கிரகமும் 12 வீடு இருந்தாலும் 7 வீடுகளிலே அந்த 7 கிரகங்களும் உச்சம் பெறுகின்றன என்று சொல்லி இருக்கிறார். அதே போலத்தான் இன்னொரு விஷயம், ஒரு உச்சம் பெறுகிறது. மேஷத்திலே ஒருத்தர் உச்சம் பெறுகிறார். யார்? சூரியன். அவரு எந்த இடத்துல உச்சம் பெறுகிறார் என்றால் 1 to 30 வரையிலும் மேஷம். ஒவ்வொரு ராசியும் 30 டிகிரி, 3 12 36 360 டிகிரி கொண்டது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம், ஒரு ராசி சக்கரம். நாம் புரிதலுக்காக சதுரமாகவோ செவ்வகமாகவோ போட்டுக் கொள்கிறோம். அது ஜோதிடம் சொல்வதற்கு வசதியாக இருக்கிறது. ஆனால் அது ரவுண்டா தான் இருக்கு. ராசி கட்டம் எப்படி இருக்கு? ரவுண்டா தான் இருக்கு. நாம ஜோதிடம் சொல்வதற்கு பழக்கப்பட்டு இருக்கிறதுனால இப்படி கட்டா ஸ்கொயராவோ செவ்வகமாகவோ போட்டுக்கணும். இப்ப மேஷத்துல சூரியன் உச்சம். அவர் எங்க? ஃபர்ஸ்ட் டிகிரியிலேயே உச்சம் பெறதில்லை, 21வது டிகிரியிலும் உச்சம் பெறதில்லை. அவர் 10ஆம் டிகிரியில இருந்து 20வது டிகிரி வரையிலும் தான் உச்சம் பெறுகிறார். எனவே சும்மா அப்படி மேஷத்தை பார்த்துட்டு
நீங்க சித்திரை மாசம் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சூரியன் உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன பாகையிலே, கலையிலே, விகலையிலே, எந்த நட்சத்திரத்தினுடைய பாதசாரத்திலே நிற்கிறார் அப்படின்னு பார்க்கணும். அஸ்வினி 10 டிகிரிக்கு மேல பரணி முழுவதுமாக அவர் உச்சம் பெறுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிதான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் சொல்லியிருக்கிறார்கள். நான் சொல்லுகின்றேன், கேளுங்கள். அடுத்தது சந்திரன். சந்திரன் ரிஷபத்திலே 4 டிகிரியிலிருந்து 20 வரையிலும் உச்சம் பெறுகிறார். அடுத்தது செவ்வாய் 0 டிகிரியில இருந்து 12 டிகிரி வரையிலும் மேஷத்திலே அவருடைய காரகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். உச்சம் பெறுதலும் இருக்கிறது, காரகத்துவம் பெறுதலும் இருக்கிறது. அதே மாதிரிதான் சூரியனுக்கு சிம்மத்திலே முழு சக்தி 10 to 20 டிகிரி, புதனுக்கு 14 to 20 டிகிரி கன்னியில, குருவுக்கு தனுசிலே 0 முதல் 10 டிகிரி வரையிலும். அடுத்தது சுக்கிரனுக்கு துலாத்திலே 0 இருந்து 15 டிகிரி வரையிலும். சனிக்கு கும்பத்திலே 0 முதல் 20 டிகிரி வரையிலும் என்று எந்த ராசி கட்டத்திலே எந்த கிரகமானது அங்கே உச்சம் பெறுகிறது, அதாவது காரகத்துவம் பெறுகிறது. இப்ப சனி உச்சம் எங்கே? மேஷத்துல. ஆனா அதனுடைய காரகத்துவம் வெளிப்படுவது எங்கே? கும்பத்திலே. மகரமும் சனியினுடைய வீடாக இருந்தாலும், இப்ப புதனுக்கு சொல்லவில்லையா, மிதுனமும் கன்னியும் புதனுடைய வீடு என்றாலும், புதனுக்கு ஆட்சி உச்சம் தந்து காரகத்துவம் வெளிப்படுகிற ராசியாக கன்னி ராசி இருக்கிறது. எந்த ஒரு கிரகத்திற்கும் ஆதிபத்தியம் எப்படி வெளிப்படுகிறது என்பதை ஆராய்ந்து ஜோதிடர்கள் சொல்ல வேண்டும். ஏன்னா அந்த காரகத்துவம் வெளிப்படுகிற போதுதான் எனர்ஜி, அதனுடைய பவர், அதனுடைய வே ஆஃப் எனர்ஜி என்பது அதிகமாக இருக்கும். அதுபோலவே மற்றவைகளுக்கும் 2 வீடு என்று இருந்தாலும் ஒரு வீட்டில்தான் அதிகமாக அந்த டிகிரியிலே காரகத்துவம் வெளிப்படுதல், உச்சத்தன்மை வெளிப்படுதல் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ராகு கேதுவுக்கு சொந்த வீடு இல்லை. ஆனால் சில ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் கன்னி என்பது ஆட்சி வீடு என்றும், அதற்கு நேர் எதிரில் இருக்கிற மீனம் கேதுவுக்கு இடம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். ராகுவுக்கு கன்னி, கேதுவுக்கு மீனம் என்று அதனுடைய காரகத்துவம் வெளிப்படக்கூடிய இடம் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்தது, இப்ப சொல்லப்பட்டுள்ள டிகிரிக்கு உள்ள இருந்தா மட்டும்தான் அந்த மூலத்திரிகோணம் என்பது செயல்படும். மூலத்திரிகோணத்தை தெரிந்து கொண்டால் மட்டும் போகாது, அந்த மூலத்திரிகோணம் வேலை செய்கிறதா என்று பார்க்க வேண்டும். அந்த கிரகத்தின் பார்வை என்பது வேறு, மூலத்திரிகோணம் என்கிற இடம் என்பது வேறு. அதே போல பாவ கிரகம் ஒரு இடத்திலே அதிகமான காரகத்துவத்தை பெற்று உச்சத்தை பெற்று அதனுடைய டிகிரியிலே நின்று மூலத்திரிகோண பார்வையாக பார்க்கிறது என்று சொன்னால், சுப கிரகங்கள் மட்டும்தான் நல்ல பலனை தரும், அசுப கிரகங்கள் அதிக தீய பலனை தரும். அசுப கிரகங்கள் என்றால் சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேது, இந்த 5ஐயும் அசுப கிரகங்கள் என்றும் பாபர்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை நாம் குறிப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இதை யார் ஒருவர் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்கள்தான் ஜோதிடம் சொல்லும் போது, கணிக்கும் போது துல்லியமான பலனை சொல்ல முடியும். பலன் துல்லியமா இருக்கணும். அந்த டிகிரி எஃப்எரி சிஸ்டத்துல பாகை, கலை, விகலையை பார்த்து, நின்ற பாதம், சாரம் பார்த்து, எந்த ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தினுடைய சாரத்திலே, யாருடைய சாரத்திலே
இப்ப அஸ்வினி மகம் மூலம் கேது சாரம் இப்படி 9 கிரகங்களும் 12 ராசிக்கு 3 இடத்திலே அவர்கள் தங்களுடைய ஆதிபத்திய காரகத்துவத்தை நட்சத்திரத்திலே வெளிப்படுகிறார். ஏன்னா நட்சத்திரம் 27 மூவம்பாய் 27 9 நவகிரகம் 27 நட்சத்திரம். அதனால ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 வீட்டை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஜாதக பலனை நிர்ணயம் செய்வது இந்த மூலத்திரிகோணம் தான். நாம் இதற்கு முன் வெளியிடப் போகிற காமத்திரிகோணம் என்கிற பாடமாகட்டும் அல்லது கேந்திரம் என்கிற பாடமாகட்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நாம் சொல்லி இருக்கின்றோம். 1, 4, 7, 10 என்பது கேந்திரம், 3, 7, 11 என்பது காமத்திரிகோணம். இங்கே 1, 5, 9 என்பது மூலத்திரிகோணம் என்று சொல்லியிருக்கிறோம். இந்த மூலத்திரிகோணத்திலே அந்த கிரகம் எப்படி காரகத்துவம் பெற்று உச்சமும் அடைந்து மூலத்திரிகோணமாக அந்த வீடுகளையும் பார்த்து அது எவ்வாறு இயங்குகிறது, எனர்ஜியை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்க வேண்டும். ஒரு உதாரணமாக செவ்வாய் அஸ்வினியினுடைய சாரத்திலே முதல் 10வது டிகிரியில உச்சமடைந்து ஆட்சி வீடாகவும் இருக்க, செவ்வாய்க்கு ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய மேஷத்திலே அந்த செவ்வாயானவர் தன்னுடைய 4ஆம் பார்வையாக கடகத்தை பார்ப்பார், 7ஆம் பார்வையாக துலாத்தை பார்ப்பார், 8ஆம் பார்வையாக விருச்சகத்தை பார்ப்பார் என்பது பார்வை பாடம். அது கிரகத்தினுடைய பார்வை. ஆனால் மூலத்திரிகோணத்திலே அந்த செவ்வாய் 1, 5, 9 என்கிற இடங்களை வழிநடத்துவார். மூலத்திரிகோணத்தை வைத்துத்தான் ஒவ்வொரு ஜோதிடரும் அந்த கிரகத்தின் பாவம், கிரகத்தின் ஆதிபத்தியத்துவம், அந்த கிரகம் ஆட்சியா, உச்சமா, பகையா, நீச்சமா, சமமா, நட்பா என்று பார்த்து, அங்கே ஒரு கிரகம், இங்கே சூரியன் உச்சம் மேஷத்திலே, அவருக்கு வேறு 7ஆம் பார்வை தவிர வேறு பார்வை கிடையாது. இருந்தாலும் தன்னுடைய வீடாகிய சிம்மத்தை மூலத்திரிகோணம் என்கிற விஷயமாக பார்க்கிறார். பார்வைனா கண் பார்வை கேந்திரத்துக்கு தான். இங்கே மூலத்திரிகோணத்திலே அவர் மேஷத்திலே இருக்கிற சூரியன் தன் வீட்டை 5வது பார்வையாக பார்த்து பூர்வ புண்ணியஸ்தானம் என்கிற பிதுர்ஸ்தானத்தையும் பார்க்கிறார். ஒரு உதாரணத்துக்காக சூரியன் மேஷத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் 5ஆம் இடத்தை பார்க்கிறார், ஆண் வாரிசு உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்கிறார், தந்தை வழி சொத்து சிறப்பாக சேரும். இவ்வாறாக 9 கிரகங்களுக்கும் 12 ராசிகளுக்கும் அந்த கிரகங்கள் நின்ற நட்சத்திரத்தின் பாத சார கிரக ஆதிபத்தியம் பார்த்து பலன் சொல்ல வேண்டும். இதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்களே என்று சொன்னால் பயம் போய்விடும். நமக்கு மூலத்திரிகோணம் நன்றாக இருக்கிறது. ஒரு கிரகம் ஒரு இடத்திலே கெட்டு போயிருந்தாலும் கூட, அதாவது கெடுதல் என்றால் 3, 6, 8, 12 மறைதல், பகை பெறுதல், நீச்சம் பெறுதல், பாபர் சம்பந்தம் பெறுதல் என்று விஷயங்கள் எல்லாம் கெட்டு போவது என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு கிரகம் கெட்டு போயிருந்தாலும் கூட இந்த கேந்திர ஸ்தானங்களில் இருந்தாலோ மூல திரிகோண பார்வையை முக்கியமாக பெற்றிருந்தாலோ அந்த கிரகம் சுபத்தன்மையை பெற்றுவிடும். குரு பார்வை, சுபர்களின் பார்வை அதற்கு சுப ஆதிபத்தியத்தை கொடுத்துவிடும். சிலர் இன்னும் கூட பட்டிமன்றம் நடத்துகிறார்கள். கேந்திரம் முக்கியமானதா, மூலத்திரிகோணம் முக்கியமானதா என்று ஜோதிடர்களுக்குள்ளே வாத பிரதிவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த அளவில். ஆனால் நிறைய ஆய்வாளர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், கேந்திரத்தை காட்டிலும் மூலத்திரிகோணத்திற்குத்தான் பவர், எனர்ஜி, ஆதிபத்தியத்துவம், பார்வை, அனுகூலம், சுபபலன் என்பது அந்த டிகிரி மூலமாக நடக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே உங்கள் ஜாதகத்திலே
எந்த கிரகம் லக்னத்திலிருந்து 5-9 இருக்கிறது என்று பார்த்து, அது எந்த சாரத்திலே இருக்கிறது என்று பார்த்து அந்த கிரகாதிபத்தியத்தை முடிவு செய்து பிறகு பலனை சொல்ல வேண்டும் என்று ஜோதிட விதி உள்ளது. நன்றி, வணக்கம்.